தைப்பூசம் இந்த நாளுக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்கள. நிறைய பேர் வந்து 48 நாள் விரதம், 21 நாள் விரதம், 3 நாள் விரதம் சொல்லிவிட்டு பலவிதமான விரதங்கள் வந்து எடுத்திருப்பீங்க. உங்கள் எல்லாரோட வேண்டுதலும் நிறைவேற நான் என்னோடய முருகன்கிட்ட நான் மனசார வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் என்னென்ன நீங்கள் ப்ரே பண்ணிங்களோ அது எல்லாமே கிடைக்கணும். எல்லோரும் நல்ல சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் வேண்டிக்கிறேன். நான் தைப்பூசத்துக்கு என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பூஜை சாமான்லாம் நான் எப்போவுமே முன்னாலே கழுவி வச்சுருவேன். பட் இந்த வாட்டி எனக்கு டைம் இல்லை. அதனால் தைப்பூசத்தன்னைக்கு தான் நான் வந்து பூஜை சாமான்லாம் கழுகி வீடெல்லாமே க்ளீன் பண்ணி எல்லா வேலையும் அன்றைக்கி தான் நான் பண்ணேன். என்னென்னு தெரியல, நான் ரொம்ப ஸ்லோ அண்ட் ரிலாக்ஸ்டாக பண்ணிகிட்ருந்தேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஐயோ டைம் ஆகிடுச்சே பண்ணணும் அப்படின்னா இல்லை, ரொம்ப ஸ்லோவாக பண்ணிகிட்ருந்தேன். பூஜை சாமான்லாம் அழகாக கழுவியாச்சு. பளிச்சுன்னு இருக்கணும் எனக்கு, அப்போ தான் எனக்கு பிடிக்கும். குங்குமஞ்சாலாம் வந்து எல்லா சிலைக்கும் பூஜை சாமானுக்கு எல்லாமே நான் வச்சிட்ருக்கேன். நிறைய பூஜை சாமான் வச்சிட்ருந்தேன். பட் மெயின்டைன் பண்ண முடியலன்றதுனால நான் நிறையா வந்து எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் தான் வச்சுருக்கேன் நான், கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள் மட்டும். அதுக்கப்புறம் முருகருக்கு படைக்கிறதுக்காக சாம்பார், வடை, 2 பொரியல், பாயசம் பண்ணி நான் பூஜை பண்ணி முருகருக்காக நான் படைத்தேன். மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குங்க எனக்கு. நீங்களும் இந்த மாதிரி பூஜை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் வந்து கடவுளை கைப்பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் வந்து ஃபார்வர்டாக போகவே முடியாது. எப்போவுமே நம்மளுக்கு இந்த கடவுளோட துணை இருக்கணும். உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ, எந்த இஷ்ட தெய்வமோ அந்த கடவுளை நம்பி உங்கள் லைஃப்பை நீங்கள் ஃபார்வர்ட் போயிட்டே இருங்க. எனக்கு எப்போவுமே என் அப்பா முருகனோ ஈசனோ தான். பக்கத்தில் இருக்க முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை எல்லாரையும் நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் சுச்சி பாய்.